சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் திருக்கோலக்காவில் பொற்றாளம் பெறுதல். திருஞான சம்பந்தர் சீர்காழிக்கு அருகில் உள்ளது திருக்கோலக்காவூர் என்ற ஊரில் உள்ள சிவபெருமானை தரிசிக்க செல்கிறார். அப்பொழுது தன் கைகளால் தாளம் ஏந்தி இறைவனை போற்றி பாடுகிறார். அதை கண்ட அனைத்திற்கும் தந்தையாக விளங்கும் சிவபெருமான் குழந்தையின் கைகள் வாடிவிடக்கூடாது என்பதற்காக பொன்னால் ஆன தாளத்தை பரிசாக கொடுத்தார் என்பது ஐதீகம். பொற்றாளத்தை பெற்றுக்கொண்டு பாடிய பதிகம் மடையில் வாழை பாய மாதரர் குடையும் பொய்கை கோலக்காவுலன் சடையும் பிறையும் சாம்பர் பூச்சும் கீழ் உடையும் கொண்டுருவ மென்கலோ. இப்பாடலின் பொருள் திருக்கோலக்காவின் சிறப்பையும் இறைவனின் எளிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. எவ்வாறு உணர்த்துகிறது என்பதை சிந்திப்போம். அதாவது வயல்கள் சூழ்ந்த திருக்கோலக்காவில் மடையில் வாழை மீன்கள் துள்ளி ஆட, அங்கு பெண்கள் நீராட, பொய்கை போன்ற அந்த நீரில் பெண்கள் நீராட, எம்பெருமான் சிவபெருமான் சடை கொண்டு அச்சடையில் பிறையும் கொண்டு சாம்பர் பூச்சு கொண்டு கீழுடையாக கோவணத்தையும் கொண்டு அருள் புரிகிறார். என்னே எம்பெருமானின் எளிமை என்று கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. சிவாய நம.